பார்க்க வந்தோன்னா ஹாட்ஸ்பாட். என்னடா படம் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு ரிவ்யூ கொடுக்குறாங்க, இல்லை எங்களுக்கு இப்போலாம் கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி படம் பார்க்கலான்னு வந்தோம். ஹாட்ஸ்பாட் மூவி எப்படி இருந்துச்சு? படம் நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போத்திக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா வந்து லைஃப் ஸ்டைல்லேருந்து பசங்க இப்போ எப்படி இருக்குது அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லேருந்து எப்படி போகக்கூடாதுன்றது வந்து, அதுக்கப்புறம் வந்து அரசியல்லேருந்து சினிமா ரசிகர்லேருந்து அதெல்லாம் நல்லா இருக்குது. எந்த குறையும் சொல்லவே முடியல. எனக்கு இதை கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னா இருக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி நடந்துக்கணும் நடந்துக்கூடாதுன்ற எல்லாமே இருக்குது இந்த கதையில். அதனால் மறக்காமல் இந்த படம் பாருங்கள். உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள். நாங்கள் சொல்கிறதுக்காக இல்லை, எங்களுக்கு இந்த படம் ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அவங்க சொல்கிற விதம் நல்லா டக்குன்னு நம்மளுக்கு புரிய வச்சுது இந்த படத்தில். எனக்கு ஃபஸ்ட்டு வந்த 2 கதை ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. லாஸ்ட்டு கதையும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபேவரட்னா ஃபஸ்ட்டு வர 2 கதை தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் பாருங்கள். ப்ரொமோஷன் இல்லை, நாங்கள் பார்த்து தனிப்பட்ட கருத்தை தான் சொல்கிறோம் இந்த படத்துக்கு. இப்போ இவ்வளோ படம் வந்ததில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மெசேஜ் உள்ள படம் தான். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், எல்லாருமே போய் பார்க்கலாம். ஆமாம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாம் நடுக்கிற மக்கள் தானே, ஆனால் அவங்களுக்கும் பிடிக்குன்றதுனால தான் நாங்கள் சொல்கிறோம். பரவாயில்ல, இது இவ்வளோ படத்துங்களில் இது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது படம். அதான் நீங்களும் மறக்காமல் ஹாட்ஸ்பாட் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இந்த படத்தை பார்த்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மூவி ரிவ்யூ முடிச்சிட்டோம். சரி பசிக்குது, டைம் ஆகிடுச்சு, போய் சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். இவ்வளோ நாள் வெஜ்ஜு சாப்பிட்டுப்பா, இன்றைக்கி தான் நான்வெஜ் சாப்பிட்லான்ட்டு மெரினாமலில் தான் இருக்கோம். மெரினாமலில் சுக்குபாய் பிரியாணி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இல்லை, நாங்கள் நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம். அது பர்சனல் ஃபேவரட் தான். ஸோ நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். நான் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன், அம்மா வந்து மட்டன் வாங்கியிருக்காங்க. சரி சைட் டிஷ்ஷாக வந்து தந்தூரி ஆஃப் வாங்கியிருக்கோம். இவ்வளோ தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், சிம்பிளாக தான் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆல்ரெடி நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம். ரிவ்யூலாம் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் இதுதான் எங்களோட லன்ச். இதே அவ்வளோதான் கைஸ். டே அவுட் வெளியில் வரணும். நாங்கள் போய் முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். as well as உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தவிர கீழே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி டே முடிச்சுக்கலாமா? பாய் பாய்.